வணக்கம். வாங்க இன்னைக்கு அரைக்கீரை புளி போட்டு கடையல். இது ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பு சரியில்லாமலாம் இருந்து அதுக்கப்புறம் நாக்குக்கு ருசியாக சாப்பிட்னா இந்த மாதிரி பருப்பு போட்டால் கூட மண் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த புளி போட்டு கொஞ்சம் புளிப்பு காரம் உப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா உரப்பாக போட்டு கடைஞ்சி நெய் ஊற்றியோ இல்லை நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தான் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அரைக்கீரையை நல்லா கிள்ளி க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சிட்டேன். 2 தக்காளி, ஒரு 7-8 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு வெங்காயம், இவ்வளோ தான் இதுக்கு போட போகிறது. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு அரை டம்ளர்லேருந்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி குக்கரில் நம்ம வேக வச்சிடலாம். குக்கரில் ஒரு விசில் விட்டால் போதும். அதிக நேரம் இது வேகணும்னு இல்லை. ஒரு விசில் வச்சாலே அந்த பச்சை நிறம் மாறாமல் சூப்பராக நம்ம ஒரு கீரையை கடைஞ்சிடலாம். இவ்வளோ சிம்பிள், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தி. இந்த குழந்தை பெற்றவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த அரைக்கீரையை இந்த மாதிரி புளி போட்டு கடைஞ்சி தருவாங்க. கூட கொஞ்சம் மிளகுத்தூள் கூட சேர்த்து மேலே தூவி சாப்பிட சொல்லுவாங்க. அரைக்கீரை அவ்வளோ நல்லது. கொஞ்சம் சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தை பெற்றவங்களுக்கு சூடான பொருட்கள் தான் தரணும், குளுமையானதை தரமாட்டாங்க. அதில் ரொம்ப நல்லது. அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அரைக்கீரையை கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். இதெல்லாம் இதில் எதுக்கு ஒரு விசில் விட்டேன்னா, ஒரு விசில்லையே அந்த கீரை கலர் மாறாது. நல்லா மூடி போட்டு சமைக்கக்கூடாது சொல்கிறோம், ஆனால் கீரை கடையிறதுக்கெல்லாம் வேறு வழி இல்லை. இந்த மாதிரி போட்டு கடைஞ்சிக்கலாம். ஒரே ஒரு விசில் விட்டோம்னா அந்த கலர் மாறாது, அவ்வளோதான். வேறு ஒன்றுத்துக்காகவும் இல்லை. கீரையிலேயே நம்ம எவ்வளோ வகை சாப்பிட்றோம், ஒன்று ஒரு ஒரு விதத்தை சொல்லும். ஆனால் இந்த பச்சை நிறம் காம்பு இருக்கிறது இல்லையா, அதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது சொல்கிறாங்க. புளிச்சக்கீரை அதுக்கு அடுத்தது இதில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது தான் முருங்கைக்கீரையே வருது. 3வது இடத்துக்கு தான் முருங்கைக்கீரையே போகுது. ஏன்னா இது ஒரு டாக்டர் ப்ரூஃபோட வீடியோவில் சொல்லிட்டு இருந்தார். யூடியூப்பில் தான் பார்த்தேன், எனக்கா தெரியாது, சொல்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்காக ஒரு விசில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ கீரை எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோதாங்க. இதில் தண்ணி நிறைய இருக்காது. அதில் இருக்கிற தண்ணி போதுமானதாக இருக்கும். அதை அப்படியே கல்சட்டியில் மாற்றி கடைஞ்சிடலாம். நீங்கள் என்ன தான் மிக்ஸி இதில் கடைஞ்சால் கூட இந்த கல்சட்டியில் போட்டு மத்து வச்சு நம்ம கடையிறது கீரை அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே கலர் மாறவே இல்லை பாருங்கள், ஆனால் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க. இது கல்சட்டியில் கடைஞ்சிட்டு எடுத்து அப்படியே சாப்பிடணும். அந்த கடைசியாக அந்த கல்சட்டியில் கையை போட்டு எடுத்து அதை வாயில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், தேவாமிர்தமாக இருக்கும். அந்த காலத்துலலாம் சும்மா சொல்லலை, ஒரு விஷயமும் எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. மிக்சியில் போட்டால் எதுக்குன்னா, மிக்சியோட அரைக்கும்போது சூடு ஏறிடும். அப்போது கீரையோட தன்மை ருசி குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அதே கல்சட்டியில் கடையும் போது குளுமையாக இருக்கும். மண் சட்டி மத்து, அதனால் எப்போவுமே மண் சட்டியில் கீரை கடையிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அர்ஜென்ட்டுக்கு போகிறவங்க முடியல, கல்சட்டி இல்லைன்னா கூட ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பத்திரமா வச்சுக்கிட்டால் வருஷக்கணக்குக்கு வரும், நம்ம பழகி வச்சுக்கிட்டோம்னா. அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கீரை இப்படி கடைஞ்சி சாப்பிட்டா. நல்லா கடைஞ்சிட்டு தாளிப்பு போட்டுடலாம். இதுலேயே உப்பு போட்டும் கடைஞ்சிடலாம். ஏன்னா நம்ம அப்போ உப்பு போடலை, இப்போ தான் உப்பு போட்டுக்க போகிறோம். தாளிப்புக்கு 2 காஞ்ச மிளகா, நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, எனக்கு இந்த 2 வரமிளகா போதும். கடுகு, உளுந்து, சீரகம், வரமிளகா, பெருங்காயம், இதை வரைக்கும் தட்டி விட்டு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. கீரை இப்படி தான் இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு எடுத்து போட்டு சாப்பிட்ற மாதிரி கீரை இருக்கணும். அவ்வளோதான். இப்போ தாளிப்புக்கும் ரெடி பண்ணிட்டோம். இதை எடுத்து அப்படியே ஊற்றி ஒரு கடைஞ்சிட்டு எடுத்து நம்ம இன்னொரு பாத்திரம் மாற்றிட்டு சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற கீரைங்க. வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் கம்பல்சரி பொரியலாகவோ கூட்டாகவோ கடையலாகவோ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் இந்த கீரையை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு போட்டு தான் செய்யணுங்கிறது கிடையாது. இந்த மாதிரியும் நீங்கள் கடைஞ்சி சாப்பிடலாம். ஹெல்த்தி தான் கீரை. இது வெறுமனே ஒரு பழைய சாதம் எடுத்து வச்சுக்கிட்டு கூட இந்த கீரையை ஒரு கிண்ணத்தில் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் அப்படி தான் சாப்பிட்டேன். அதனால் இந்த கீரை பிடிச்சிருந்தா
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கேட்ரிங் பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மினிமம் 10 பேர்லேருந்து 5 பேருக்கு கூட ஹோம் ஃபுட் வேணும்னு திடீர்னு ஒரு கெட் டுகெதர் வந்துருச்சு, ஒரு 10 பேருக்கு வேணும்னா கூட நம்ம செய்து தரோம். அப்படி யாருக்குன்னா தேவைப்பட்ட அந்த போரூர், குன்றத்தூர் இந்த சரௌண்டிங்கில் எந்த இடத்துல இருந்தாலும், இந்த கும்னாஞ்சாவடி, மாங்காடு இந்த சரௌண்டிங் எங்கே இருந்தாலுமே சொன்னீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.